ஓகே, பாக்ஸ் கண்டென்ட் காமனாக தான் இருந்துச்சு. பேக்கேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் இயர் ஹெட்ஃபோனை நான் வாங்க போறேன் அப்படின்னா ஒரு 4 விஷயங்களை முக்கியமாக பார்ப்பேன். பேட்டரி, டிசைன், சவுண்ட் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். அண்ட் முக்கியமாக சோனி இந்த ஹெட்செட்டில் சவுண்டை விட எதுக்கு ஹைப் ஏற்றுனாங்க தெரியுமா? இதோட நாய்ஸ் கேன்சலேஷன். இதுக்காகவே சோனி HDNC Q-N1 அப்படின்ற சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. இதோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுறதுக்கு சோனியோட இன்டெகிரேட்டட் V1 அப்படின்ற சிப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட காம்பினேஷன் ப்ளஸ் மொத்தமாக 8 மைக் வேற இருக்கு. இந்த சைடு ஒரு 4 மைக்கு, இந்த சைடு ஒரு 4 மைக்கு. இது எல்லாமே சேர்ந்து நாங்கள் யூஸ் பண்ணதுலையுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பப்ளிக் பிளேஸில் எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கீங்க, இல்லை டிராஃபிக்கில் இந்த ஹெட்ஃபோன் எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டு ஒரு 40% வால்யூம் வச்சு ஏதாவது பாட்டு கேட்டால் கூட அவுட் சைடில் என்ன நடக்குது அப்படின்ற எந்த நாய்ஸுமே உங்களுக்கு கேட்காது. ஆனால் நீங்கள் எங்கேயாவது வெளியே இருக்கிறப்போ உங்களை சுற்றி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போய்கிட்டு இருக்கு, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது விசேஷம் பாட்டை போட்டு காது வலிக்கிற வரையும் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீடியமா வெளியே என்ன நடக்குதுன்ற சவுண்டு கேட்க தான் செய்யும். அண்ட் அதே மாதிரி வெறும் ஹெட்ஃபோனை மட்டும் மாட்டிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா காது ஏதோ அடைச்ச மாதிரி லைட்டாக குங்கி அப்படின்ற மாதிரி கேட்குது. அண்ட் இந்த ஹெட்செட்டில் 2 ஃபீச்சர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முதல்ல ஸ்பீக் டு சேட். அதாவது இந்த ஹெட்செட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆன்ல இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் பக்கத்தில் யாராவது இருக்காங்க, தம்பி எப்படி இருக்க ராஜேஷ் கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டும் பாஸ் ஆயிரும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகி டிரான்ஸ்பரன்சி மோடுக்கும் போயிடும். அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட ஆன் பண்ணுறதுக்கும் அதே பட்டன் தான். இதை ஆன் பண்ணிட்டு ஒரு 50 to 60% வால்யூம்ல மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வெளியே இருக்க சவுண்ட் நல்லா கேட்குது, ஆனால் கொஞ்சம் மஃபுல்டு, அதாவது கொணன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அண்ட் இப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் இருக்கீங்க, அனௌன்ஸ்மெண்ட் கேட்குதா, இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆப்பில் வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதை ஆன் பண்ணுறப்ப மிச்ச ஆடியோ எல்லாமே சப்ரஸ் ஆகிட்டு வாய்ஸ் மட்டும் பார்த்தீங்க தெளிவாக கேட்கும். கொஞ்சம் மஃபுல்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலும் லவுடாக கேட்குது. அண்ட் அதே மாதிரி சுற்றி இருக்க நாய்ஸ் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத ஆப்பில் 20 வரைக்கும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது போக அடாப்டிவ் சவுண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதையும் ஆப்பில் போய் தான் ஆன் பண்ணும். பட் இது வேற லெவல். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணலாமா, இல்லை டிரான்ஸ்பரன்சி மோட ஆன் பண்ணலாமா, அது எந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கிறது. ஸோ இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுங்க. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் வந்து ஆன்ல இருக்கு. இதே இது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டுரும் அப்படின்னு நான் எந்திரிச்சு இந்த மாதிரி நடக்கிறேன் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து ஒரு 10 to 12க்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுது. அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷனுக்காண்டி 8 மைக் இருக்கா, இதை யூஸ் பண்ணி கால் பேசுறப்ப ஏஐ வந்து 500 மில்லியன் வாய்ஸ் சாம்பிள்ஸை வச்சு ஆம்பியன்ட் நாய்ஸை சப்ரஸ் பண்ணி நம்ம வாய்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்களா. அதனால கால் குவாலிட்டி பிரமாதமா இருக்குமா. அப்படியே ராஜேஷ், நீ வேற ஏன்டா கொஞ்ச நேரம் இருடா. சரி பொறுமை சொல்லுங்க. எப்படி இருக்கு கால் குவாலிட்டி, எப்படி இருக்கு? கிளியரா இருக்கா? கிளியர் ஆயிடுச்சுடா. கிளியர் ஆயிடுச்சா? நல்லா இருக்கு. நான் பேசுறது நல்லா தெளிவா கேக்குதா? கேக்குதுடா. வெளிய அந்த இது ஹைவே நாய்ஸ் வேற ஏதாவது? இல்ல அதெல்லாம் கேட்கல. நீதான் பாத்ரூம்ல உட்காந்து பேசுற மாதிரி கேக்குது. அப்படியா? ஆனா நாய்ஸ் இல்ல, அந்த பஸ் போறதெல்லாம் சவுண்ட் எல்லாம் கேட்கல. பட் அது ஒரு மாதிரி எக்கோ மாதிரி இருக்கு. ரைட் ஓகே. அண்ட் சவுண்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 30mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோவோ ஹையோ, மெலடியோ குத்தோ, இல்லை ஓக்கலோ பேஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இன்கேஸ் அதுலேயும் உங்களுக்கு ஓக்கல்ஸ் பத்தலை, பேஸ் பத்தலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 10 ப்ரீசெட் மோட் கொடுத்துருப்பாங்க. அதை உங்களால் ஆப்பில் போய் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ் அதிகமாக வேணா பேஸ், ஓக்கல்ஸ் அதிகமாக வேணா ஓக்கல், இது எல்லாத்தையும் தனித்தனியாகவும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக DC எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோ குவாலிட்டியில் நிறைய பாட்டு கேட்போம்ல, அதை அப்ஸ்கேல் பண்ணி நல்லா சூப்பரா சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக EDGA அப்படின்ற AI வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது போக 360 ரியாலிட்டி ஆடியோ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, டால்பி அட்மாஸ் சரவுண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிரெக்ஷன்ல இருந்து நமக்கு சவுண்ட் கேட்கும். இப்போ இந்த வீடியோவை நீங்க இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ அப்படியே உங்க மண்டைக்குள்ள ஓடுற மாதிரியே இருக்கும். இதை இன்னும் ரியலிஸ்டிக்கா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் செம்மையா இருக்குங்க.
சூப்பர்பா அப்படின்னீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பில் போயிட்டு அவங்கவுங்க காதுக்கு ஏற்றாப்பில் அனலைசிஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதுக்குன்னே ஒரு சில ஆப் இருக்குது இந்த சாங்ஸ்லாம் கேட்குறதுன்னு. அந்த ஆப்பில் குறிப்பிட்ட சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் சில இங்கிலீஷ் சாங்லாம் இருக்கும், அது மட்டும் தான் கேட்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சில்லாவோ இல்லை ரஞ்சிதமே கேட்கணும் அப்படின்னா நார்மல் சவுண்ட் சூப்பராக இருக்கும். 360ல் கேட்குறதுன்றத நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை வந்து கேட்க முடியாது. ஸோ ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி அப்படின்னு சொல்லலாம். நான் ஏர்பாட்ஸ் மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப செம்ம டஃப் கொடுக்குது. அப்புறம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் லைட்டாக பார்க்க போன ஜென்ரேஷன் மாதிரி இருந்தாலும் ஸ்லைட்டாக ஒரு அப்கிரேட் இருக்குது. அது எங்கன்னா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்லையும் கம்ஃபர்டபுள்லையும் காதில் மாட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுல் காதும் உள்ளே போயிடும். ஸோ ஸ்பாஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் கிடைக்காது. இதனாலேயே இந்த ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லி, எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரே பஞ்சாயத்துனா நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் இப்படி கழுத்தில் மாட்டிருப்போம்ல, அப்போ மட்டும் இந்த கப்பு வந்து ஏதோ ஒரு ஃபிட் ஆகாத ஒரு ஃபீல் இருக்கும். லைட்டாக கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு இருக்குது. ஆனால் சிலருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் 2 கலர் ஆப்ஷனில் இந்த ஹெட்ஃபோன் இருக்குது. நம்மகிட்ட இருக்குது பிளாக், ஒயிட்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியுமே ப்ரீமியம் ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ கையில் எடுக்கிறப்ப மட்டும் இல்லை, யூஸ் பண்ணுறப்பையும் அந்த ஃபீல் கிடைக்கும். பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும். அதாவது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு 3.5mm ஜாக் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் போயிடுச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் இல்லாத நேரங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைல் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் கனெக்ட் பண்ணி வயரில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ரைட் சைடில் ஃபுல்லாக டச் கண்ட்ரோல். டபுள் டேப் பண்ணுறப்ப ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்வைப் அப் டவுன் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் வந்து போய்க்கிற முடியும். அதே மாதிரி காதில் இயர்ஃபோனை மாட்டிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். நம்மகிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்க, டக்குன்னு டிரான்ஸ்பரன்சி மோடு போகணும் அப்படின்னா இப்படி அழுத்தினா போதும். ஸோ பாட்டு எல்லாமே வந்து சவுண்டு குறைஞ்சிட்டு மற்றவங்க பேசுகிறது தான் பார்த்தீங்கன்னா கேட்குது. பேட்டரின்னு வரையில் மிச்ச டாப் அண்ட் ஹெட்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செம்மையாக இருக்குது. லைக் ஏர்பாட்ஸ் மேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 20 மணி நேரம் தான். போஸ் 700 எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் 20 மணி நேரம் தான். பட் இது ஆன் பேப்பராக 30 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம யூசேஜ் அப்படின்னு வரையில பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 3 நாள் வரையும் வருது. பயப்படாதீங்க. அதாவது டெய்லி நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எடிட்டிங் யூஸ் பண்ணுவோம். காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 6-7 மணி வரையும் கண்டினியூவாக யூஸ் பண்ணுவோம் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்குறப்ப 3 நாளைக்கு ஒரு தடவை தான் நாங்கள் சார்ஜ் போடுவோம். ஸோ இது ஒரு செம்ம பேட்டரி லைஃப். அப்படியே சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா கூட வெறும் 3 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போதும், 3 மணி நேரம் கேட்டுக்கலாமா? போதாதாப்பா? அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக எல்லா ஹெட்ஃபோன்ஸில் இருக்க மாதிரி தான். ப்ளூடூத் 5.2 இருக்குது. ரேஞ்ச் ஒரு 10 மீட்டர் வரையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு. ஏன்னா ஆடியோ டிலே இருக்கவே இருக்காதுங்க. உங்கள் ஃபோனில், டிவியில், லேப்டாப்பில் எந்த இடத்துலையுமே ஆடியோ டிலே ஃபீல் பண்ண முடியல. அதனாலே கேமிங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம பாட்டு கேட்டுகிட்டே இருக்கோம், நம்ம காதுலேருந்து ஹெட்ஃபோன் இப்படி கழட்டி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். திருப்பி எடுத்து வச்சோம் அப்படின்னா ப்ளே ஆகும். மல்டி பாயிண்ட் கனெக்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. லைக் நம்மளோட மொபைல், லேப்டாப் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம மொபைலுக்கு கால் வருது அப்படின்னா லேப்டாப்பில் கட் ஆகிட்டு நம்மளோட மொபைலோட கனெக்ட் ஆயிரும். நம்ம கால் அட்டன் பண்ணி பேசிட்டு காலை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப்பில் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் பில்டுன்னு அலெக்ஸா கொடுத்துருப்பாங்க. ஹே அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், பாட்டு போடணும் அப்படின்னா அதுவே பாட்டு போடும். அப்படி இல்லை நான் நேட்டிவாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் 3 இனி யூஸ் பண்ணலாம். ஆனால் லாங் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. நடுவில் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணுறப்ப இந்த ஃபீச்சர் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்பில் கம்ப்ளீட்டாக இந்த ஹெட்ஃபோனை உங்களால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோனை எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம காதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி சில டேட்டா வந்து உங்களால் டீட்டெயிலாக பண்ண முடியும். அதை உங்களால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டனை டபுள் டேப் பண்ணுறப்ப ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம யூடியூப் மியூசிக் கேட்குறோம், கானா கேட்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஸை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்பாட்டிஃபையை புஷ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மிச்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆப்பையும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, என்னோட வேர்டிக் சொல்கிறதுக்கு முன்னாடி சோனியோட சர்வீஸ் சென்டர் பற்றி என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோனை நாங்கள் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு மாதம் நாங்கள் எல்லாருமே மாற்றி யூஸ் பண்ணோம். கம்ப்யூட்டர்லையும் மொபைல்லையும் மாற்றி தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணியிருக்கப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. நடுவில் ஒரு அப்டேட் வந்துச்சு. அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு 3 வாரம் கண்டினியூவாக நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கேட்கல. என்னடா ஆச்சு அப்படின்னு நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. சரி சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போவோம், நம்மளுக்கும் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் அங்கே கொண்டு போனால் இந்த ஹெட்ஃபோன் லான்ச் ஆயிடுச்சா, கொடுங்க நாங்களும் வாங்கி பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி புதுசாக பார்க்குறாங்க. அண்ணன் ஓப்பன் பண்ணுறாங்க. பயப்படாரா, அண்ணனுக்கு எல்லா ரூட்டும் தெரியும்டா. ஸோ அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா இதுவரையும் இந்த ஹெட்ஃபோன் எங்களுக்கு சர்வீஸ் வரல, அதனால இது என்ன பிரச்சனைன்றதை எங்களுக்கே கண்டுபிடிக்க தெரில அப்படின்ட்டாங்க. சரி என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க, ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க, நாங்கள் இமெயில் போட்டு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி வைப்பாங்களாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 250 ரூபா சர்வீஸ் சார்ஜா.
என்னது கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல போடே. சரி வர வழியே இல்லை அப்படின்னு நாங்களும் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 15-20 நாள் கழிச்சு கால் பண்ணி ப்ரோ இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, நாங்களும் மெயில் போட்டு பார்த்தோம். இன்னொரு ஹெட்ஃபோனை வர வச்சு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு சொல்றோம். அதிகபட்சம் ஒரு 7500 ரூபா வரும்னாங்க. யோ என்ன பிரச்சனைனே தெரியாம 7500 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எங்களுக்கு ரிவ்யூ யூனிட் அப்படின்றதுனால பில் கிடையாது. பில் காப்பி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வாரண்டிலே கிளைம் ஆகி வந்து சரியாகி வந்துரும் ப்ரோ அப்படின்னாங்க. எனக்கு செலவு கூட மேட்டர் இல்லை, பட் என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. ஸோ சோனி நல்ல ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்றீங்க, இதுவுமே ஒரு சூப்பர் ஹெட்ஃபோன் தான். பட் உங்க டெக்னீஷியனுக்கும் இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் லான்ச் பண்றோம், அதில் தான் பிரச்சனை அப்படின்னா அதை எப்படி சரி பண்றதுன்றத தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. சின்ன சின்ன சிட்டிஸ்ல நாங்களாம் வாங்குறவங்களாம் பாவங்க. அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பெருசாக எதுவும் சொல்ல முடியல. சில சஜஷன்ஸ் இருக்கு. லைக் அந்த 360 ரியாலிட்டி ஆடியோ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லா சாங்க்குலாம் ஒர்க் ஆகாது. அவங்க கொடுத்துருக்க ஒரு சில குறிப்பிட்ட சாங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா சாங்க்கும் இருக்கிற மாதிரி ஏதாவது அனலிசிஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், அப்படி எதுவும் இல்லை. அண்ட் மொபைலுக்கு ஆப் கண்ட்ரோல் இருக்கு. மேக்குக்கோ பிசிக்கோ வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். பட் கஸ்டமைசேஷன் ஆப் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ 30,000 ரூபாய் போட்டு வாங்குறப்ப அதெல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். மூணாவது போன ஜென்ரேஷன் மாதிரியே கொஞ்சம் ஃபோல்டப் பண்ணி கொஞ்சம் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கும், இன்னும் காம்பாக்டாக இருந்திருக்கும். அதுவும் கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக படுது. ஸோ உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்கு, அமௌண்ட்லாம் பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஹெட்ஃபோனை ட்ரை பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஆனால் ஏர்பாட்ஸ் மேக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நாய்ஸ் கேன்சலேஷன் அதில் தான் செம்மையாக இருக்கும். இருந்தாலும் சவுண்டு மிச்ச விஷயங்கள் வந்து செம்ம ஸ்டைலு கண்டிப்பாக கொடுக்குது. ஆஃப் த பிரைஸுங்க, அதையும் இதையும் கம்பேரே பண்ண முடியாது. அப்படி பார்க்குறப்ப இது ஒர்த்து தான்.